இப்ப வக்கீல வர சொல்லிருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தனா. ச்சே, இந்த பத்மா அத்தை ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? பாவம் மாயா, எல்லா தடவையும் எனக்கு நல்லது பண்ண போய் அவ கெட்ட பேரு வாங்கிக்கிறா. தனா, என்ன ஆச்சு? மாயாவை யார் என்ன சொன்னா? மாயா அதுல என்ன பண்ணா? நமக்கு நல்லது தானே நினைச்சா? அம்மா, மாயா மட்டும் எனக்கு அந்த ஐடியாவை கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு கதிர் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அது எனக்கு தெரியுதுடி. ஆனா உன் அப்பா கதிரை இன்னும் தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காரு. மாயாதான் அப்படி ஒரு யோசனையை உனக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான்னு அவர் நினைக்கிறாருல்ல. எரிஞ்சிட்டு இருக்கிற அவரோட கோவத்துல பத்மா இன்னும் எண்ணெய ஊத்திட்டா. இப்ப அவர் என்ன செய்ய போறாருன்னு தான் ஒண்ணுமே புரியாம நிக்கிறோம். அண்ணி, இந்த தடவை அந்த மாயா தப்பிக்கவே முடியாது. மாமா பயங்கர கோவத்துல இருக்காரு. கோவத்துல மாயாவை வெளியே அனுப்புவாருன்னு பார்த்தா எதுக்காக அத்த வக்கீல வர சொல்லிருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்டிப்பா அண்ணன் ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு. ஏன் அண்ணி, ஒருவேளை அந்த மாயாவுக்கு தனியா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து வெளியே போக சொல்லிடுவாரோ? அவளுக்கு எதுக்கு சொத்தெல்லாம் கொடுக்க போறாரு? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒருவேளை சீனு மாமாவுக்கும் மாயாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க தான் வர சொல்லிருப்பாரோ? ஏற்கனவே என் புள்ள அவகிட்ட கையெழுத்து வாங்கி தான் வச்சிருக்கான். எனக்கு என்னமோ இனிமே அது பிரயோஜனப்படும் தோணல. ஏன்னா சீனுவே இப்ப மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். அவனை நான் பேசி எப்படியும் மனசை மாத்திடுவேன். அண்ணன் அந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலே போதும். சாரு, எப்படி உனக்கும் சீனுக்கோ கல்யாணம் நடக்கும்னு கேட்டுட்டு இருந்தல்ல, இப்ப பாரு இந்த ஒரு பிரச்சனையை வச்சே உன் கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு. அம்மா, அப்பா கிட்ட நீங்க பேசி பார்க்க வேண்டியதானம்மா? ஐயோ, நான் பேச போனாலே அவரு கோவப்படுறாருடி. இப்ப வரைக்கும் நீ வீட்டை விட்டு போனதை அவரால ஏத்துக்க முடியல. இப்ப பத்மா மாயாதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன உடனே அவரு மாயாவை இன்னும் எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என் லைஃப காப்பாத்த போய் தானம்மா மாயாவுக்கு இவ்வளவு ப்ராப்ளம். எல்லாம் என்னாலதான். இல்லடா, இதெல்லாம் நம்ம விதின்னு தான் சொல்லணும்.